பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவ வேதம் உண்மையா? பைபிளில் உள்ள அறிவியல் ஆதாரங்கள் நம்மை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. அந்தரத்தில் தொங்கும் பூமி. எகிப்தியர்கள் இந்த பூமி 5 தூண்களால் தாங்கிக் கொள்ளப்பட்டுள்ளது என்றார்கள். கிரேக்கர்கள் அட்லஸ் என்ற கடவுள் தன்னுடைய தோளின் மேல் இந்த பூமியை வைத்திருக்கிறார் என்று நம்பினார்கள். இந்த தேசத்தில் உள்ள இந்தியர்கள் யானையின் முதுகில் இந்த பூமி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அது தன் உடலை அசைக்கும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகிறது என்றும் நினைத்தார்கள். ஆனால் இவை யாவும் பொய் என்று முதலில் விண்கலத்தை அறிவியல் அறிஞர்கள் விண்ணில் செலுத்தும் போது நிரூபணமானது. ஆனால் விண்கலம் விண்ணில் ஏவப்படுவதற்கு 3600 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்துவ மதத்தின் புனித புத்தகமான பைபிளில் யோபு 26:7 அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்திற்குரியது. இரண்டாவது ஆச்சரியம் என்னவென்றால், உருண்டை வடிவம் கொண்ட பூமி. பல நூற்றாண்டு காலமாக மக்கள் இந்த பூமியை பற்றி என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இந்த பூமி தட்டை வடிவம் என்றே எண்ணிக்கொண்டிருந்தனர். பூமியின் எல்லை வரை நேராக நடந்து சென்றால் பூமிக்கு வெளியே பள்ளத்தில் விழுந்து விடுவோம் என்றே நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் இந்த நம்பிக்கை 15ஆம் நூற்றாண்டு வரையே இருந்தது. ஏனென்றால் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பூமி தட்டை வடிவம் இல்லை, உருண்டை வடிவம் என்று எல்லா தவறான சிந்தனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் இந்த மகத்தான உண்மையை 2600 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த ஏசையா என்ற வேத எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் ஏசையா 40:22 அவர் பூமியின் உருண்டையில் மீது வீற்றிருக்கிறார் என்று துல்லியமாக எழுதியிருப்பது அறிஞர்களையும் ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. அடுத்த ஆச்சரியத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிரைஸ் த லார்ட்.